எங்கேயாவது பேசியிருக்கா அப்படி. அப்பொழுது அந்த அரசவையில் இருந்த ஒரு ஆலிம் மார்க்க மேதை அலி இப்னுல் ஹுசைன் அவர்கள் சொன்னார்கள், ஆம், இறை வேதமாகிய அல் குர்ஆனில் மருத்துவத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது என்று கூறிவிட்டு இந்த ஆயத்தினுடைய பிற்பகுதியை கூறி ஓதி காட்டினார்கள். உண்ணுங்கள் பருகுங்கள், அந்த உண்ணுவதிலும் பருகுவதிலும் அளவு கடந்து செல்லாதீர்கள். நிச்சயமாக அளவு கடந்து செல்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை, அல்லாஹ் வெறுக்கிறார். ரொம்ப ஆச்சரியப்பட்டார். உண்மையில் மருத்துவ கல்வி அனைத்தையும் இந்த வசனம் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டார். அடுத்தவர் கேட்டார், உங்களுடைய நபிமொழியில் மருத்துவத்தை குறித்து உங்களுடைய நபி சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவத்தை பத்தி எவ்வளவு சொல்லியிருக்காங்க. கருஞ்சிரத்தை பத்தி, தேனை பத்தி, மாதிரி நிலாவரை இலை என்று சொல்லப்படக்கூடிய தனா இலையை பற்றி நிறைய மருத்துவ குறிப்புகள் தனி நூலே இருக்கிறது. திப்புல் நபவி என்று அரபியில அவ்வளவு மருத்துவ குறிப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், நமக்கு தெரிகிறது. ஆனாலும் அந்த அரசவையில் இருந்த அலி இப்னுல் ஹுசைன் என்பவர் ஒரே ஒரு ஹதீஸை சொன்னார். ஆம், மருத்துவத்தை பற்றியும் எங்களுடைய நபி கூறியிருக்கிறார்கள். அது என்ன? அல் பத்னு அஸ்லு தாஇ, வயிறுதான் நோய்களுக்கான அடிப்படை காரணம். அந்த வயிறு கெட்டு போனால் எல்லா நோய்களும் வரும். வல் ஹமிய்யத்து அஸ்லு தவா, அந்த வயிறை பாதுகாத்துக் கொள்வது, அந்த வயிறை பத்தியமாக வைத்துக் கொள்வது மருந்தின் அடிப்படையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். என்ற இந்த ஹதீஸை சொன்ன பிறகு அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அந்த மருத்துவர் அவர் சொன்னார், மருத்துவத்தின் எல்லா விஷயங்களையும் இந்த ஹதீஸ் உள்ளடக்கி இருக்கிறது என்று கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று வருகிறது. கணியத்துக்குரியவர்களை இன்றும் நாம் பார்க்கிறோமா இல்லையா? எந்த மருத்துவரை எந்த நோய்க்காக வேண்டி அணுகினாலும் அவர் என்ன செய்வார்? மாத்திரை மருந்து எழுதிட்டு என்ன சொல்வாரு? சுகரை குறைச்சிக்கிறீங்க, உப்பை குறைச்சிக்கிறீங்க, எண்ணெய குறைச்சிக்கிறீங்க, அப்புறம் இறைச்சிய நான்வெஜ்ஜ குறைச்சிக்கிறீங்க, இப்படியே சொல்லிட்டு வருவார். வைத்த தொப்பைய குறைங்க, சோத்த குறைங்க, கடைசியில் சொல்லுவாரு உடம்பையே குறைங்க. அதனால என்ன